எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்றும் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சு. ஒரு 10 நாளா நம்மளை தாங்கி பிடிச்சி காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய இந்த 25,300 என்பதை இன்னைக்கு கரடிகள் டச் பண்ணி பார்த்துடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இறங்குறதுக்கு குளோபல் மார்க்கெட்லாம் பெருசா காரணம் கிடையாது. குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கான். நம்ம மார்க்கெட்லயே ஏகப்பட்ட அதிரடியான தகவல்கள் இருக்கு, வரிசையா அதிரடியான தகவல்கள் இருக்கு. இதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய ஈக்விட்டி மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல கிராஷ் ஆயிட்டு, அதே சமயம் சில்வர் கோல்டு எல்லாம் இன்னைக்கு பறந்துட்டான். அப்படி என்ன அதிரடியான தகவல்கள் இன்னைக்கு வந்திருக்கு? முதல் பிரேக்கிங் அதிரடியான நியூஸ் வந்து செபியிடம் இருந்து வந்திருக்கு. செபி வந்து இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி 2-3 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்பது விட்டுருக்காங்க. ஒன்று, மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து நிறைய இடிஎஃப் நடத்தும் பொழுதோ அல்லது கோல்டுகளை வாங்கி அல்லது சில்வர்களை வாங்கி அவங்க வச்சிருக்கும் போதோ நம்ம என்னங்க வெள்ளக்காரன்ட்டு இருந்து ரேட்டை வாங்கி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதாவது நம்ம எல்பிஎம்ஏ அப்படின்ற லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷனில் கோல்டு என்ன நிலவரம், சில்வர் என்ன நிலவரம்னு எடுத்துக்கிட்டு அதைய டாலர் ரேட்டு போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் அதை இம்போர்ட் பண்ணும்பொழுது என்னென்ன டேக்ஸ் இருக்கோ அதையெல்லாம் போட்டு வரக்கூடிய ப்ரைஸை தான் வேல்யூவேஷன், இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கோல்டுக்கு வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. அது எதுக்கு? நம்ம ரெகுலேட்டரியே அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எம்சிஎக்ஸ் இருக்குது. அங்கே என்ன ப்ரைஸோ அதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே. நம்ம அங்கே இருக்கிற ப்ரைஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு இந்தியாவில் யாரும் வாங்குறதுக்கு அதிகமாக இல்லை அல்லது இந்தியாவில் அதிகமாக போட்டி போட்டு வாங்குறாங்கன்னா அப்போ அந்த குளோபல் ரேட்டிலிருந்து நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சுகள்லாம் அந்த ரேட்டு வந்து ப்ரீமியமோ டிஸ்கவுண்ட்டோ தானே வரும். அப்போ நீங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ரேட்டுகளே நீங்கள் எடுத்துங்க. அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய நெட் அசெட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு வச்சுங்க, என்ஏவி கால்குலேட் பண்ணுறதுக்கு வச்சுங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. இதனால மட்டும் இன்னைக்கு நம்மளுடைய சில்வர்னுடைய விலை பறக்கல, கிட்டத்தட்ட 3% ஏறல. கோல்டுமே வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றம் என்பது இதனால மட்டும் ஏறல. இன்னும் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்டுகள்ல பல ஸ்கீம் வச்சிருக்கீங்க, அது போக திடீர்னு நியூ ஃபண்ட் ஆஃபர் வெளியிட்டு நீங்க பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப அந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்களை நீங்க ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் சொல்லி ஒரு கேட்டகரைசேஷன் சொல்லி தான் நீங்க புதுசா ஃபண்டு வாங்குறப்ப ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது. ஏற்கனவே உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுகளில் உங்களுடைய ஏஎம்சியில் நீங்கள் ஒரு ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கேட்டகரி அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தடவை நீங்கள் வந்து பணத்தை புரட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நியூ ஃபண்ட் ஆஃபர் விடும் பொழுது அதனுடைய கேட்டகரைசேஷனில் வந்து மறுபடியும் அதே ஷேர்களையே வேற ஒரு பெயர் சொல்லி நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளினுடைய ஸ்கீமுக்கு கேட்டகரைசேஷன் பண்ணுறது மற்றும் அதில் சில ரேஷனலைசேஷனான சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அந்த இன்னொரு முக்கியமான நடவடிக்கையினால தான் இந்த சில்வரு மற்றும் கோல்டெல்லாம் இன்னைக்கு பறந்துருச்சு. ஒரு இடத்துல சொல்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்லாம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசைடுவல் போர்ஷன் கொஞ்சம் இன்னும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற பணத்தை அந்த ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா 35% அந்த ரிசைடிவ்லா இருக்கக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கோல்ட் அண்ட் சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு தெரியாதல்ல, இப்ப நம்ம பேச போறதா ஒரு மிக முக்கியமான தகவல். ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 50 to 100% வரைக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 100% என்பது அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இப்ப கணக்கு போட்டு பார்க்கல வந்திருக்கு. எதனால? அவ்வளவுதான், உலக பொருளாதாரமே கும்பாயிடும். உலக பொருளாதாரத்தை நம்பித்தான் ஷேர் மார்க்கெட், ஷேர்கள் எல்லாமே இருக்கு. அதனால பல அனலிஸ்ட் வந்து வெளிநாட்டில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோல 10% வரைக்கும் கூட உங்களுடைய கோல்டுனுடைய எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வெளிநாடுகளில் பேசிக்கிட்டாங்க. அதனால தான் கோல்டுனுடைய விலை 60லிருந்து 100%. ட்ரம்ப்பை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நாட்டிலையுமே இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. உங்ககிட்ட மிச்சமாக இருக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது முதல்ல வந்து மல்டி அசெட் கிளாஸ் ஃபண்ட்லாம் கோல்டு அப்படின்ற அந்த மல்டி அசெட்டில் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் கூட அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வேணும்னா மிச்சம் இருக்கிற பணத்தில் ஒரு 35% வரைக்கும் நீங்கள் கோல்டு அண்ட் சில்வரில் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவல் கொடுத்தது தான் தாமதம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது சில்வரில் இன்னைக்கு ஒரு 3% பக்கம் ஏறி இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு செபியினுடைய வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கோல்டு அண்ட் சில்வர் மேல் நோக்கி வரக்கூடிய ஒரு
விஷயமா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கோல்டனுடைய மார்க்கெட் மூவ்மெண்ட் இம்பேக்ட் என்பது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கோல்ட் அண்ட் சில்வர் பற்றி செபியினுடைய அறிவிப்பு, மியூச்சுவல் ஃபண்டுகள் எப்படி கோல்ட் அண்ட் சில்வரினுடைய ரேட்டை ஹேண்டில் பண்ணு, எப்படி அதில் பொசிஷன் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு விவரத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு விஷயம், செபி வந்து மியூச்சுவல் ஃபண்டினுடைய கேட்டகரைசேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில சொல்யூஷன் ஓரியன்டான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். சில்ட்ரன்ஸ் growth ஃபண்டு, சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட் ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்னு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாக ஏதாவது ஸ்கீம் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இனிமேல் பணத்தை வாங்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்கீம்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இனிமேல் அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காதீங்க. அந்த நேம் அதை வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸோட நீங்கள் மெர்ஜ் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சில்ட்ரன் சேவிங்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் நீங்கள் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம் கொடுத்துட்டு அதுலேயும் அதே ஷேர்ஸை தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. அப்போ ஒருவேளை ஏஎம்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரே ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ண போகிறாங்க, ஆனால் 2 வேறு பேர்களில் மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறான்னு வச்சுங்க. ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி சில்ட்ரன் பெனிஃபிட் ஸ்கீமு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம்னு வந்தால் அப்போ அந்த 2 ஓவர்லாப் ஆன மாதிரி தானே அர்த்தம். ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணம் போடுறாரு, அவருடைய குழந்தைக்கு பணம் போடுறாருன்னா அப்போ அது 2 ஓவர்லாப் ஆன மாதிரி தானே அர்த்தம். ஸோ நீ பேர் மட்டும் மாற்றிடு. ஸோ ஏற்கனவே யூனிட்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்குண்டான யூனிட்ஸ் வந்து இனிமேல் வரக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனை நிறுத்திட்டு அந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அடுத்த ஸ்கீம்ஸோட மெர்ஜ் பண்ணிடு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் உடனே போய் பல்வேறு பிரபலமான ஏஎம்சி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தாங்கலாம், ஏதாவது பெரிய மாற்றம் இருக்கா, வீழ்ச்சி இருக்கான்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் ஒன்றும் கிடையாது. பட் இன்னைக்கு மார்க்கெட் தான் பெரிய அளவில் வீழ்ச்சி ஆகி போச்சு. இது முழுக்க லோக்கல் இந்திய மேபி வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு கூட நம்ம வச்சுக்கிட வேண்டியதான். இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரும்பாலும் மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது. அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி திரும்பி வந்துட்டாரோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இன்றைய மார்க்கெட் வீழ்ச்சியில் குளோபல் லெவலில் அதிகமான செய்தி இல்லை, பட் லோக்கலாக நம்ம மார்க்கெட்டில் பல அதிரடி செய்திகள் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது. கடந்த 2 வருடங்களில் மட்டும் செபி எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீட்டைலர்ஸ்னுடைய பணம் காப்பாற்றப்பட வேண்டும். த மணி ஆஃப் த ரீட்டைலர் ஷுட் பி சேவ்டு, சேஃப்கார்டட் அப்படின்ற மாதிரி பல அதிரடி நடவடிக்கை. டெய்லி எக்ஸ்பைரி இருந்தது, அதை வந்து கரெக்டாக ரெகுலரைஸ் பண்ணாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்டுகள் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸு, அதே மாதிரி இப்போ அந்த எஸ்ஐஎஃப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த இன்விட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி போகணும் அப்படின்றத அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பிஎம்எஸ் ரிலேட்டடான செய்தி, அதுக்கப்புறம் இப்படி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கோல்டு அண்ட் சில்வரை சேர்த்திக்கிறதுக்கு உண்டான செய்தி. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, சமீபத்தில் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட், ஏஐ சம்மிட் நடத்துனாங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே வந்துட்டு இருந்த ஐடி இண்டஸ்ட்ரி அப்படியே கொஞ்சம் லேசாக நிறுத்தி அப்படியே அதனுடைய ஃபால் அரெஸ்ட் ஆச்சு. இப்போ நம்மளுடைய இன்னொரு சம்மிட் வந்து ரைசிங் பாரத் சம்மிட் அப்படின்ற ஒரு சம்மிட், அதில் பிஎம் மோடி அவர்கள்லாம் பேசுறதாக செய்திகள் இருக்கு. அப்போ இதில் ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் வந்து ஏதாவது ஒரு செக்டர், ஒரு ஃபார்மா செக்டரோ அல்லது டிஃபென்ஸ் செக்டரோ அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, ஏதாவது ஒரு செக்டர் பற்றி ஏதாவது செய்திகள் வந்து நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்யுமா மார்க்கெட்டுக்கு என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பெரிய தலைவர்கள் இது போன்ற சம்மிட்டுகளில் பேசும்பொழுது மார்க்கெட்டுக்கு ஏதாவது உதவி வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரைசிங் பாரத் சம்மிட் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையிலே நம்மளுடைய மார்க்கெட் 220 பாயிண்ட் கும்பாவாக இருக்கிறது. பரட்டை பற்ற வச்சுட்டியே பரட்டை அப்படின்ற மாதிரி நம்ம நல்லா மகிழ்ச்சிகரமாக 26,200 இப்போ 25,300 ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்டுகள் கும்பா. எப்படி விளையாட்டு காட்டுது பாருங்க நண்பர்களே. 1500 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி இந்த பிப்ரவரி மாதத்தில் 27 நாளுக்குள்ளைங்க. பிப்ரவரி வெறும் 28 நாள் நம்ம குட்டி மாதம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி மாதத்தில் தான் அவன் பண்ண வேலை 1500 பாயிண்ட் ஏறி இப்போ 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கான். டோட்டல் வாலட்டிலிட்டி அப்படின்றது ரெண்டையும் கூட்டினோம்னா கிட்டத்தட்ட 2500 பாயிண்ட் வாலட்டிலிட்டி. ஸோ கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 25,300 கிட்ட வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அது தன்னுடைய பழைய ஹை போகிறதா இருந்தாலும் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏற வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி போன வருஷத்து லோவெல்லாம் போனோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கும்பா தான். போன வருஷத்தினுடைய லோவெல்லாம் 21,500 இருக்குது.
ஸோ மேலே பார்க்கும்போது அதனுடைய சமீபத்தினுடைய ஹைக்கு வெறும் 1000 பாயிண்ட் தான் ப்ளஸ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் காமிக்குது. மேலேருந்து ஒரு வேளை போன வருஷத்தினுடைய லோ போகணும்னா கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் காமிக்குது. ஸோ இந்த பங்கு இந்த வருஷத்தில் இப்போ தான் 2 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டினுடைய ஆட்டங்கள் ரொம்ப பெரிய ஆட்டமாக இருக்கும் போல். இன்னும் 10 மாதம் இருக்கும் பொழுது இது என்ன செய்ய போகிறது? இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ற மாதிரி வெறும் 895 கோடிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இன்னும் 2 நாள் இன்னைக்கு தான் கடைசி ட்ரேடிங் டே. இன்னைக்கு ஒரு 3000 கோடிக்கு விற்றாங்கன்னா அவங்களுடைய ரெக்கார்டு வந்து கண்டினியூ ஆகிடும். இப்போ ரெக்கார்டு பிரேக்குக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். என்ன ரெக்கார்டு பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு மாதத்தில் கூட நம்ம எஃப்ஐஎஸ் வாங்கவே இல்லை நம்மளுடைய மார்க்கெட்டில். இன்னைக்கு மட்டும் இவங்க வெறும் 800 கோடிக்கு விற்றாங்க அல்லது 500 கோடிக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வருது. பல மாதங்கள் முடிந்த பின்பு எஃப்ஐஎஸ் இந்தியன் மார்க்கெட்டில் திரும்பி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு சாதனையை இந்த எஃப்ஐஎஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ரொம்பவுமே கிளைமேக்ஸாக இருக்குது. எல்லாரும் போய் இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, எஃப்ஐஎஸ் இன்னைக்கு வாங்கியிருக்காங்களா, வித்தாலுமே இன்னைக்கு 100-200 கோடிக்குள்ளே தான் விற்றாங்களா அப்படின்றது இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல். ஏன்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டையே புரட்டி போடக்கூடிய எஃப்ஐஎஸ் வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10-12 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எஃப்ஐஎஸ் உள்ள வந்தாங்கன்னா குட்டி குட்டி பங்குகளை தான் ஏற்றி விடுவாங்க, மார்க்கெட் ஏறும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா பெரிய பங்குகளையும் சேர்த்து அவங்க வாங்கி ஏற்றி விட வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க போல. மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் கடந்த 2026 ஜனவரி பிப்ரவரியிலிருந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்பது பெருசாக கீழே விழுகவே இல்லை. அந்த குறிப்பிட்ட சப்போர்ட்டுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு என்னடான்னு போய் எடுத்து பார்த்தா கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 6 மாசத்துல இல்லாத ஒரு லோன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஏப்பா இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா? உங்களை வச்சு தான் நாங்கள் மார்க்கெட்டில் ஏதாவது வந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ப்ரைஸ் வந்து நிஃப்டி ஏறக்கு உதவி செய்யுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்சது கும்பா அப்படின்ற நிலைமையில தான் இருக்குது. ஸோ ஒருவேளை எஃப்ஐஎஸ் திரும்பி வந்து வாங்கும் பொழுது இது போன்ற பல்வேறு முக்கியமான கம்பெனிகளை வாங்கி மேலே ஏற்றி விட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, அட போங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி. ஐஆர்எஃப்சி ஷேரில் 12000 ஷேர்ஸ் நான் எடுத்து வச்சுட்டேன். அது எங்கே போனால் என்ன, 2030 வரைக்கும் பார்க்க வேண்டியது தான். இன்னும் கூட கீழே போகட்டும், 90 ரூபா போச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னன்னாலும் சரி 2030 வரைக்கும் வரட்டும், பார்த்துக்கலாம், என்னதான் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருக்காப்புல. ஏன் இந்த மாதிரி எங்கள் மானத்தை வாங்குற அப்படின்ற மாதிரி ஐபிஓக்களை பற்றி ஒரு செய்தி நண்பர்களே. வரிசையாக ஒரு 5 ஐபிஓ வந்து நீ வந்து லிஸ்ட் ஆகும். எவனாவது ஒருத்தனாவது மானத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு 10-20% கெயினில் வந்து லிஸ்ட் ஆவாங்களா அப்படின்றது தெரில. இன்றைக்கு க்ளோஸ் ஆகக்கூடிய இந்த ஆம்னிடெக் இன்ஜினியரிங் அப்படின்றதான் கடைசி ஐபிஓ இப்போ வந்திருக்கக்கூடிய வரிசையாக இருக்கக்கூடிய சில ஐபிஓக்களில். இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமே ஒன்றுமே பெருசாக இல்லை, அங்கே டிஸ்கவரபிலிட்டியே இல்லை. நண்பர்களே, சமீபத்தில் உருப்படியாக இருந்த செக்டர்களையும் இன்றைக்கி வீக்காக இருக்குது. கொஞ்சம் பேங்கிங் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டமில் இருந்தால் அவனும் இப்போ கொஞ்சம் நாளாக ததிங்கினத்துவம் பாடிக்கிட்டு இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்தீங்கல்ல, அவன் ஆல்மோஸ்ட் 6 மந்த் லோ பக்கத்தில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மெட்டல்ஸுமே சில்வர் கோல்டு ஏறுறதை வச்சுக்கிட்டு நிறைய மெட்டல் கம்பெனி மேலே ஏறினானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்காங்க. ஆட்டோ கம்பெனிஸும் சுணக்கமாக இருக்குது. அதனால் திடீர்னு வேறு எந்த செக்டர் தான் இந்த வருஷத்தில் மேலே வரும்னு எல்லாம் தலையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து ஃபார்மா செக்டர் பற்றி அதிகமாக சமீபத்தில் நியூஸ் வரல. ஸோ ஃபார்மா செக்டரில் வந்து யார் அதிகமாக விச் கம்பெனி மேக்ஸ் மோர் ப்ராஃபிட் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப சில கம்பெனிகள் வந்து டாப்பில் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் ஷேர், லூபின், சிப்லா, ஆரோ ஃபார்மா போன்ற பங்குகள்லாம் லாபம் அதிகமாக செஞ்சு அந்த குரூப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய சில பங்குகள். இந்த பங்குகள்லாம் கடந்த ஒரு வருஷத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சன் ஃபார்மா 7% ஏறிய நிலைமையில் இருக்குது. டாக்டர் ரெட்டி 13% என்பது ஏறிய நிலைமையில் இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் என்பது வெறும் 4% ஏறி இருக்குது. ஆனால் அவனுடைய பழைய கையெல்லாம் இன்னும் வந்து பிடிக்கல. பட் டாக்டர் ரெட்டி ஆகட்டும், முன்னணியில் இருக்கக்கூடிய சன் ஃபார்மா ஆகட்டும், அவங்களுடைய பழைய கையை பிடிச்சிட்டாங்க. சிப்லா அப்படின்றது வந்து அதுவும் தன்னுடைய ஒரு வருஷத்தினுடைய பழைய கையெல்லாம் வந்து இன்னும் பிடிக்கவே இல்லை. அது எங்கேயோ 1663 பக்கத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற ரேட் வந்து 1300 இருக்குது. அதே மாதிரி இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு வந்து அது உச்சத்தில் இருக்குது. ஏப்பா மற்ற செக்டர் ஏற மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சும்மா எட்டி பார்க்கலான்ட்டு வந்தால்
ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி உச்சத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கபி வருமா? ஏதாவது பிரேக் அவுட்டுக்கு இது நடக்க போகுதா உங்கள் வாழ்க்கையில்? அல்லது மறுபடியும் கீழே வர போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதான் இந்த ஃபார்மா பற்றி ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கா கூட டீல் போட்டதுனாலையும் யூரோப்பியனுடைய டீல் போட்டதுனாலையும் இனி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ் கம்பெனி முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கேபிஆர் மில்லு, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், விடிஎல், ட்ரைடன்ட், அரவிந்த் மில்லு, பிஜிஎல் போன்ற பங்குகள் எல்லாம் இனி அடுத்தடுத்து எந்த மாதிரி தகவல்கள் வரும்? இந்த கேபிஆர் மில் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷத்துல 10% என்பது லாபம்னு காமிச்சாலும் அவனுடைய பழைய கையெல்லாம் எங்கேயோ தூரமா இருக்கு. அதே மாதிரி இந்த வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் உச்சத்துக்கு வந்துடுச்சு. அவனும் ஒரு செக்டர் லீடர் தான். கேபிஆர் மில்லுக்கு ஈக்குவலாக அவனும் ஒரு பெரிய ஆள் தான் டெக்ஸ்டைலில். அவன் மட்டும் இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது 37% இருக்குது. நான் வேணுக்குனே தான் போய் 5 இயர்ஸ் போட்டு பார்த்தேன். ஏன்னா 5 இயர்ஸ் பீரியடில் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கானான்னு பார்த்தேன். அப்போவும் வந்து உச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ இந்த செக்டர் லீடர் வந்து ஓரளவுக்கு உருப்படியாக இருக்குது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு அநியாயம். ஒரு வருஷ பீரியடில் இவ்வளோ பெரிய ஆள் தான் இருந்தாலும் 24% சரிஞ்சு கிடந்திருக்கு. இந்த ட்ரைடன்ட் ஷேர் ப்ரைஸும் ஓரளவுக்கு கன்சிடபிளாக லாபம் பண்ணி அந்த செக்டரில் பெரிய ஆளாக இருந்தாலும் இதுவும் ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது பாவம் இறங்கி தான் கிடக்கு. அரவிந்த் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் 6% என்பது சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. கடைசியாக இந்த பிஜிஎல், பிஎல் குளோபல் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது அவனும் மேலே தான் இருக்கான். சரி, வேற செக்டர் நம்மளை துரத்தி விடுறானுங்க, அதை விட்டுட்டு வெளியே வந்தால் வேற ஏதாவது சமீபத்தில் பெருசாக நியூஸ் வர செக்டரில் போய் பிடிக்கலான்னு பார்த்தா ஃபார்மா பங்குலேயும் முக்கியமான ஆளு பல பேர் ஆல்ரெடி ஹையில் தான் இருக்கானுங்க. சில டெக்ஸ்டைல் கம்பெனியும் ஆல்ரெடி ஹையில் தான் இருக்கானுங்கன்னா அப்போ இவனு வாழ்க்கையில் ஒரு பிரேக் அவுட் நடக்குமா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது. அட எனத்துக்கு நீ இப்போ இந்த வேலை பண்ண, ஏன் 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 எதுக்கு பண்ண அப்படின்ற மாதிரி இந்த விஷால் மெகா மார்ட் ஷேர் வச்சுருக்கிறவங்க திடீர்னு கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா இது 7% இறங்கி கிடக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான நியூஸ் என்னென்னா அந்த விஷால் மெகா மார்ட்டினுடைய ப்ரொமோட்டர் வந்து ஒரு பிளாக் டீல் மூலியமாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கை விற்கிறாரு. எவ்வளவு பர்சன்டேஜ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் விற்கிறாருன்னா மேபி லைக்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய 14.2% அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி. நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் விற்று விட்டுட்டு ஏதாவது பணம் புரட்டலான்னு பார்க்குறோம். ஆனால் எல்லா பயிலும் கீழே நஷ்டத்துலாம் படுத்து கிடக்குறான். இன்னொரு நண்பருமே அப்படிதான் சொல்றாப்ல, ஒரு 2000 கல்யாண ஜுவல்லரி இருக்கு, ஒரு நல்ல ரேட்டு கிடைச்சா வித்து விட்டுறலான்னு பார்க்குறேன். அது என்னடான்னா 416 ரூபாயில சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கல்யாண ஜுவல்லரியில் கிட்டத்தட்ட 490 ரூபாய்க்கு வாங்கி நானும் தான் லாக் ஆகி வந்திருக்கேன் 2000 ஷேர் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. நல்லா தாங்க இருந்தது. இந்த பங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அவன்லாம் 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 760 வரைக்கும்லாம் போனான். அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப தடுமாற்றமாக இருந்து இறங்குனதை மீட் எடுத்திருக்கான் ஒரு முறை. ஆனால் மறுபடியும் வந்து பழைய ஹைக்கு போடா அப்படின்னா அங்கே போகிறக்கு இப்போ வரைக்கும் வழியை காணோம். நீ பழைய ஹை போனினா தானே பாவம் எத்தனையோ பேர் லாக் ஆகிருக்கிறவங்க வெளியே வர முடியும். இன்னும் கீழே போனீங்கன்னாக்கா அப்போ இப்போ வாங்கி வச்சதெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய எண்ணமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அது என்னமோ ஆகிட்டு போகுதுங்க, அது 2030 எதாக இருந்தாலும் நான் 2030க்கு அப்புறம் வந்து மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாப்புல. இன்றைய தகவல் அனைத்து அதுலேயும் குறிப்பாக இந்த செபி வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் இந்த கோல்டு அண்ட் சில்வர் வாங்குறதுக்கு கொண்டு வந்த சட்டத்திட்டம், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து என்ன வேல்யூவேஷன், கோல்டு அண்ட் சில்வருக்கு என்ன வேல்யூவேஷன் உபயோகப்படுத்தணும், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளினுடைய கேட்டகரைசேஷனில் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.